நகோமி இப்படி நெகட்டிவா 3 விஷயத்தை செஞ்சுட்டாங்க. ஆனா ரூத் 7 விஷயத்தை செஞ்சாங்க. அல்லேலூயா. நகோமி கிட்ட ரூத் கிட்ட சொல்றாங்க, மாமா சகோதரி போயிட்டா, நீயும் திரும்பி போயிரு, நீ வரக்கூடாது இல்ல அப்படின்னு பேசுறாங்க மாமியார். ஆனா இப்ப ரூத் ஒரு வார்த்தையெல்லாம் பேசுறாங்க பாருங்களேன். நீ நான் வாசிங்க. என்னோட பேச வேண்டாம், கையை தட்டி. நான் திரும்பி போவதை குறித்து என்னோட யோசிச்சு பாருங்க. மாமியார்கிட்ட சொல்றாங்க, என்கிட்ட திரும்பி போனீங்க, இனிமே பேசவே கூடாது, கண்டிஷனா சொல்றாங்க. எவ்வளவு வைராக்கியம் இல்ல ரூத்துக்கு, எவ்வளவு வைராக்கியம் இல்ல. ரூத்து மாதிரி ஒரு வைராக்கியம் வேணும். இந்த பக்கம் தள்ளி வாங்க. ரூத்து மாதிரி ஒரு வைராக்கியம் வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ரூத்து மாதிரி எனக்கு ஒரு என்னோட பேச வேண்டாம். அவங்க கோபமா கூட சொன்னாங்களே தெரியாது, என்னோட என்ன செய்ய வேணாம், நீங்க பேச வேண்டாம், இது குறிச்சு நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அப்படியே தொடர்ந்து வாசிங்க. போதும், நானும் வருவேன். ரெண்டாவது என்ன பேசுறாங்க? முதல்ல பேச வேண்டாம்ன்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? நானும் வருவேன். நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் நான் வருவேன். நீ பட்டினி கிடந்தாலும் அங்கதான் நான் பட்டினி கிடப்பேன். நீ தரையில படுத்துங்கன்னா நானும் தரையில படுத்துங்குவேன். அல்லேலூயா. நானும் வருவேன். யோசிச்சு பாருங்களேன். ஆபிரகாம் சாராள் கிட்ட போயிட்டு, என்னோட ஆண்டவர் பேசி இருக்கிறாரு, இந்த சாந்தி லைனை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா இவங்களாம் நல்லா உட்காரலாம். அப்படியே லைட்டா இந்த செகண்ட் லைன் கூட கொஞ்சம் ரைட்டா எப்படி இருக்கு? நீ எப்படி உட்கார, நீ எப்படி உட்கார, ரேக்கா கொஞ்சம் நல்லா தள்ளி. இந்த பாப்பா தள்ளி, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பாப்பா தள்ளி, தள்ளி நல்லா தள்ளி, நல்லா தள்ளி. அம்மா தள்ளுங்க, தள்ளுங்க. கவியா முன்னாடி வாங்க, நல்லா முன்னாடி வாங்க. நீ அவங்களுக்கு மகா கோவிலுக்கு முன்னாடி வாங்க, இந்துமதிக்கு முன்னாடி வாங்க. நீங்கள் ரைஸ்கா இந்துமதி லைட்டாக அந்த பக்கம் தள்ளு, கட்டைக்கு அந்த பாட்டிக்கு நேராக தள்ளு. வெரி குட், வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க? நானும் வருவேன். ஆபிரகாம் போயிட்டு தன் மனைவி ஆகிய சாராள்கிட்ட வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் எனக்கு தரிசனமானாரு, நான் கானான் தேசத்துக்கு நம்ம போக போறோமா, கூட்டிட்டு போறேன்றாரு, நம்ம புறப்பட்டு போறோம், நீ வரியா, நீ என் கூட வரணும் அப்படிங்கிறாரு. நம்மளால என்ன கேட்டிருப்போம்? நீங்க தான் சாராள். ஆபிரகாம் கூப்பிடுறாரு, நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? எங்க போறோம், எதுக்கு போறோம், சாப்பாடு கிடைக்குமா? அவங்க என்ன சொல்றாங்க? சாப்பாடு கிடைக்குமா? அடுத்தது அங்க போய் என்ன பண்ண போறோம்? வீடு இருக்கா, தங்க வசதி இருக்கா, தண்ணி கிடைக்குமா? அதான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், அதான் சொல்லியிருப்பாரு அவரு. அப்புறம் சொந்தக்காரவங்க எல்லாம் யாரும் அங்க இல்லையே, 2 பேர் தான் சாராளா, மீதி எல்லாம் யாரும் சாராள் இல்லையாமா? சாராளுக்கான அபிஷேகத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் 2 பிள்ளைகளும் கத்து தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றிங்க வாரத்திலே சுதந்திரம் ஏற்போம். கடவுளை மறந்துறியாம் உங்கள் சந்ததி கர்த்தருடைய பெயரை கொண்டுவருவாங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம் நிச்சயமாக தலை மேலே இந்த கர்த்தர் வைத்து இருக்கிறார். ஆமென். ஐன்ஸ் சொன்னா இப்படிலாம் கிடைக்கும் பாருங்க, திடீர்னு கிஃப்ட். அவங்க இவ்வளவு கொசம் கேட்டாங்க பாருங்களேன். எவ்வளவு தூரம் நடந்துதான் போகணுமா, எங்க தங்குவோம், என்ன செய்யும், எவ்வளவு கொசம் கேட்கலாம்ல. இந்நாள்ல கேட்டிருந்தாலும் அந்நாள்ல கேட்டிருந்தாலும் அதுதான். ஆனா சாராள் ஒரு கொசம் கூட கேட்கல அவங்கள. சரிங்க வாரேன், சரிங்க. இப்படி பொண்டாட்டி கிடைச்சா எப்படி இருக்கும் கணவன் பாருங்களே? இப்படி மனைவி கிடைச்சா எப்படி இருக்கும்? கூப்பிட்ட உடனே நான் வாருங்க அப்படின்னு சொன்னா இருக்கும். எங்க போற, எத்தனை மணிக்கு வருவ, எத்தனை மணிக்கு திருப்பி கொண்டாந்து விடுவேன், வண்டியிலே கொண்டாந்து விடுவியா இல்ல பஸ் ஏற்றி விடுவியா? நம்ம கேட்கிறோம் நிறைய கொஸ்டின்ஸ் இல்ல. ஆட்டோல விடுவியா, ஆட்டோ வழியிலே இறக்கிடுவியா, கேட்கிறோமா இல்லையா? ஆனா சாராள் ஒரு கொஸ்டின் கூட கேட்கலையாங்க. நானும் வருவேன். அல்லேலூயா. ரூத் சொன்ன ஆன்சர் தான் அவங்க சொன்னது, நானும் வரேங்க அப்படின்னு சொன்னாங்களே. இவங்க சொல்றாங்க, மாமியாரே நீ இதை குறிச்சு இனிமே என்கிட்ட பேசக்கூடாது, நானும் வருவேன். அல்லேலூயா. கண்டினியூ பண்ணுங்க, வாசிங்க. நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். அல்லேலூயா.
மூணாவது என்ன? நான் தங்குவேன். நீ வயக்காட்டில் படுத்தா நான் வயக்காட்டில் படுக்கிறேன், நீ ரோட்ல படுத்தா நான் ரோட்ல படுக்கிறேன். நீ வயசானாலு உன்னை விட்டு நான் எப்படியா போவேன்? எப்படிமா போவேன்? நான் தங்குறேங்கிறாங்க. தனிமையின் பாதையில் தகப்பனே உத்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உத்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பாருங்க. ஆஹா, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு இன்னும் தருவேனா, இதற்கு ஈடு இன்னும் தருவேனா, இதற்கு ஈடு. தனிமை பாதையில் தகப்பனின் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. என் வாழ்க்கையில எப்பெல்லாம் நீங்க தனிமையா இருந்தீங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் உங்களை சுமந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் தனிமையில அழுதீங்களோ அப்பெல்லாம் உங்க பக்கத்துல உங்க அழுகாம நின்று உங்க கண்ணீரை தொடச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை கைவிடல பாருங்க, தேவன் உங்களை விட்டு விடல பாருங்க. ஒண்ணு நடக்காத மாதிரியா இருக்கலாம், ஆனா அவன் நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. சொல்றாங்க தங்குவேன். அடுத்தது போதும்பா, ஓச்சனா என்ன சொல்லிட்டாங்க? நான் மோக தேசத்தால் தான். ஆனா எப்போ உன் பையனை கல்யாணம் பண்ணினோ அப்பவே நான் யாரா மாறிட்டேன்? நான் இஸ்ரவேல் ஸ்திரியா மாறிட்டேன். உன் ஜனம் தான் என் ஜனம். ஹல்லேலூயா. எனக்கு பெரும்பாலும் கல்யாணம் பண்ணிட்டா பொம்பளை பிள்ளைங்க எப்படிதான் இருக்காங்க? அம்மா வீட்டை தான் நேசிக்கிறாங்க, அம்மா வீட்டு தான் செய்யணும்னு விரும்புறாங்க, அம்மா குடும்பத்துக்கு தான் கொடுக்கவே ஆசைப்படுறாங்க, அம்மா வீட்டை நம்ம ரொம்ப நேசிக்கிறாங்க. அம்மா தம்பி தங்கச்சி அக்கா அந்த சரௌண்டிங்க அதிக கவனமா அது செய்வாங்க, கவனம் செலுத்துறாங்க. ஆனா அந்த கணவர் வீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்கள பார்த்தா எட்டிக்கா மாதிரி இருக்கு எல்லாருக்கும். மாமியாரை பார்த்தா எப்படி இருக்கு? எட்டிக்கா மாதிரி இருக்கு. அது கடக்குது. அம்மாவை எப்படி சொல்றாங்க? எங்க அம்மா இவங்களெல்லாம் 10 மாசம் பெற்றாங்க, உங்களெல்லாம் 6 மாசம் பெற்றாங்க. அப்படி கணக்கா? போன் வருது ஒருத்தருக்கு, சொல்லுங்கம்மா சொல்லுங்க, இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னா, ஏய் அம்மா பேசுறாங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போக சொல்லுங்க. ஒரு 10,000 ரூபாய் கேட்குறேன், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போக சொல்லுங்க. வேலை இல்லை உங்களுக்கு, காசு கேட்டுட்டு எந்த கொடுக்க முடியுமா? அப்படிலாம் கொடுக்க முடியாது சொல்லுங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக சொல்றாங்க, அத்தைன்னு வச்சுட்டான். என்னன்னு சொல்லிட்டு வைக்கிறான்? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக சொல்றான், அத்தையே வச்சுட்டான். யாரு? எங்க அம்மாவா? ஆமா உங்க அம்மா தான். எங்க அம்மாவா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக சொல்றேன். அப்புறம் என்ன எங்க அம்மாவா? உங்க அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை. எப்படி பாருங்க, எப்படி இந்த தேவ பிள்ளைகளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும்? கத்துடைய பிள்ளைங்க எப்படி எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறீங்க? அம்மாவா மாமியாரா அப்படின்னு பார்க்கும்போது அம்மாவும் மாமியாரும் ஒண்ணுதான். அல்லேலூயா. அம்மாவா உன் கணவரை 10 மாசம் வயிற்றுல வச்சு சுமந்து பெத்து உங்க கையில கொடுத்துருக்காங்களே, ஆமா இத்த கட்டினதுக்கு நான் அத்தை கட்டி இருக்கலாம், எத்த கட்டி இருக்கலாம் இல்ல? யார் யாருக்கு எது எதோ அது கர்த்தருக்கு தெரியும். எந்த ஜாடிக்கு எந்த மூடி பொருள் யாருக்கு தான் தெரியும்? கர்த்தருக்கு தான் தெரியும். வேற மூடி போட்டிருந்தா செட்டாவே ஆகாது. அல்லேலூயா. வேற மூடி என்ன ஆகாது? செட் ஆகாது. அதனாலதான் கர்த்தர் பார்த்து பார்த்து கொடுத்துருக்கிறாரு. நம்ம நினைப்போம் ஐயோ இப்படி இப்படி இருந்திருக்கலாம். இல்லைங்க, இப்படி இருந்ததுனால தான் இப்படி இருக்கீங்க. அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்ம எப்படி இப்படி ஏன் ஜனம் உன் ஜனம் அப்படி ரூத்து சொல்றாலே, எனக்கு ரூத்துகளே ஏன் உங்களால சொல்ல முடியல? ஏன் ஜனம் தான் உன் ஜனம் ஏன் சொல்ல முடியல? ஏன் அந்த மாதிரி சொல்ல நமக்கு மனசு வர மாட்டேங்குது? யோசிச்சு பாருங்க. காரணம், அவங்க திட்டும் போது மாமியார பாக்குறோம், அம்மா திட்டும் போது அம்மாவா பாக்குறோம். அல்லேலூயா. அம்மா திட்டும் போது எப்படி பாக்குறான்?
அம்மா எவ்வளவு திட்டா சொன்னாருமா அப்படின்னு போயிடுவான். மாமியார் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, என்னை எப்படி நீ சொல்ல ஆச்சு, தலையை விரிச்சு போட்டு. அல்லேலூயா. எப்படி ஆயிடுது? தலையை விரிச்சு போட்டு எப்படி ஆயிடுது? எப்படி நீனே சொல்ல ஆச்சு. மாமியார்னா சொல்லக்கூடாது, அம்மானா என்ன வேணா சொல்லலாமா? யோசிச்சு பாருங்களேன். ஏன் அந்த நேசி? அதே மாதிரி மாமியார்களுக்கு சொல்றேன், மருமகளை ஒரு மாதிரி பாக்குறது, மகளை ஒரு மாதிரி பாக்குறது. அது எப்படி வருது? கர்த்தருக்குள்ள வாழறீங்க, வயசாயிடுச்சு, கடைசி காலங்கள மருமகள் தான் போஷிக்கணும்ன்ற கட்டாயம் வருது. அப்ப மருமகளை உதாசீனப்படுத்தி மகளை நேசிக்கிறீங்களே, ஏன்? மகன் வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுக்காத, எடுத்து உள்ள வை, மறைச்சு வை, போப்போ தோட்டத்து பின்னாடி என்கிட்ட கொடு. என்னத்துக்கு கேட்கிறேன். ஏன் அப்படி கொடுக்கணும்? எதுக்காக மகளை நீங்க காப்பாத்துறீங்க? மாமியார் ஏன் அப்படி மகள் மேல கரிசன? நீ ஜபத்தை தான் கத்து கொடுக்கணும் மகளுக்கு. எதை கத்து கொடுக்கணும் மகளுக்கு? நல்லா முட்டி போட ஜபம் பண்ண, உன் வீட்டுக்காரன் வேலைக்கு போ. முட்டி போட ஜபம் பண்ணி திருச்சபைக்கு வா, உன் குடும்பத்தில் நன்மை நடக்கும். அதை சொல்லி கொடுக்காம மறைச்சு வச்சு மருமகளுக்கு தெரியாம, மகனுக்கு தெரியாம, மற்றவங்களுக்கு தெரியாம நீ கொடுத்து அனுப்புன சாபம். அல்லேலூயா. மருமகளுக்கு மறைச்சு கொடுத்தது பேர் என்ன? சாபம். நல்லா தெரிஞ்சுங்க. அந்த மகளுடைய வாழ்க்கையில நன்மை நடக்காது. தேவ பிள்ளைய எல்லாருக்கும் தெரியணும். நீங்க கொடுக்கறது யாருக்கு தெரியணும்? எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்ன கொடுத்தாலும், இன்னைக்கு நான் மாமியார் எல்லாம் இருக்கலாம், மாமியாரானாலும் இப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. மறைச்சு வைக்க கூடாது, மறைச்சு கொடுக்க கூடாது, மறைச்சு செய்யக்கூடாது. கத்தது அருவருப்பா பாக்குறாரு பாருங்க. ரூத் மாதிரி என் ஜனம் ஏன் சொல்ல முடியல நம்மளால? காரணம் இருதயத்துல இயேசு இல்ல. சொல்லுங்க, பக்கத்துல பாரு, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன், பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் திருந்திட்டேன்னு சொல்லுங்க, சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா பாருங்க, இன்னைக்கு நம்ம திருந்தணும். ஒரு வீட்டுல இருக்கிற வாழ வந்த பொண்ணுக்கு விரோதமாய் குடும்பத்துல பிறந்த பெண் அவதூறா பேசக்கூடாது, தவறான வார்த்தைகளை சொல்லி கொடுக்க கூடாது, அம்மாவை ட்ரிகர் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வேதத்துல நமக்கு நிறைய வசனங்கள் மூலமா நமக்கு தெரியும். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையா. அல்லேலூயா. நீ கோல் சொல்றவங்களா இருந்தா நல்ல டீப்பான ஃப்ரெண்டை கூட பிரிச்சிருவியா. மாமியார் மருமகள் எப்படி இருக்கணும்? ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும். மாமியார் மருமகள் எப்படி இருக்கணும்? நாத்தனாரும் அண்ணன் தம்பி பொண்டாட்டில எப்படி இருக்கணும்? ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும். அப்படி என்னைக்கு நீங்க மாறுறீங்களோ அந்த குடும்பத்தை உங்கள் நிமித்தம் செழிப்பு உண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுவாங்க ஏமாந்தவன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உங்களை பார்த்து ஏமாந்தவன் சொல்லிட்டு போட்டு, ஏமாந்தவன் சொல்றாங்க, என்ன சொல்லுவாங்கதான் சொல்லிட்டு போட்டு. அல்லேலூயா. காரணம், என்னை போஷிக்கிற கருத்து நான் திரும்ப எடுக்கவும் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எங்க லைட்டா சவுண்ட் வைங்க, மற்றதுல ஆஃப் பண்ணிட்டு லைட்டா சவுண்ட் வைங்க, கீபோர்ட்ல ஆஃப் பண்ணு. பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்ப நீ கத்துரி பிள்ளைகளை நான் என்னெல்லாம் கொடுக்கிறேனோ ஒரு நாள் அவங்க எனக்கு திரும்ப கொடுக்க கத்த உதவி செய்வார். அந்த நம்பிக்கையோட கொடுத்து பாருங்களேன், திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்ப உன் ஜனம் தான் என் ஜனம். கையை தட்டி தலைக்குமே. என்ன? ஓ சாமி, என் சாமி. சொல்லுங்க. ஆமா, ஒரு ஐயா சென்னையில இருந்து வந்து எங்க சபையில பேசும்போது ஓ சாமி என் சாமின்னு ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. உன்னுடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம், ஓ சாமினா என் சாமி. இது எந்த வித்தியாசமும் இல்லைன்றாங்க. யாருங்க சொல்லுவா? யாரு சொல்லுவா? நகோமி நிறைய நேரங்கள் ஆண்டவரை குறிச்சு பேசிட்டே இருந்திருப்பாங்க. எங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேலின் தெய்வமே தெய்வம், அவர் இல்லாம தெய்வம் யாரும் இல்லை. ஓர்பால் காதலையும் விழுந்தது, சத்தமா சொல்லுங்க. ஓர்பால் காதலையும் விழுந்தது, ரூத் காதலையும் விழுந்தது. ஆனா விழுந்தது மண்டைக்கு ஏறினது யாருக்கு மட்டும்தான்? எங்க காதோட காதா போனது யாருக்கு? இன்னைக்கு அப்படிதான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நான் உங்களை சொல்லல, நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க. அல்லேலூயா. கேட்டதை எப்படி ஒப்பிக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு தந்ததற்காய் ஓ கையை தட்டி நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியெல்லாம் காலை 7 மணிக்கெல்லாம் வந்து பெருக்கி கிருக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சு இன்னைக்கு செம்மையா பண்ணிக்க பாருங்க. அப்படி ஒரு சபையால வெளியில யாராலையும் பார்க்க முடியாது. 7 மணிக்கெல்லாம் சபையில அப்படியே ஆராதிக்கும் போது ஃபுல்லா நின்னதுக்கு பாருங்க, யாராலையும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. தேவ கிருபை பெற்ற பிள்ளைங்க. நீங்களே யாரு? பக்கத்துல சொல்லுங்கன்னா தேவ கிருபையை பெற்ற பிள்ளை.
சும்மா கையை கொடுத்து சொல்லுங்க, நான் தேவ கிருபைய பெற்றபில்லை. அல்லேலூயா. ஏன்னா 7 மணிக்கெல்லாம் வந்துட்டு பாருங்க, ஆரம்பத்துக்குலாம் அட்டெண்டன்ஸ், ஆரம்பத்துக்குலாம் இங்க வந்து முட்டி போட்டு துதிக்கிற 10 நிமிஷம், ஆரம்பத்துக்குலாம் என்ன செய்யறேன், நான் தேவனை துதிச்சுக்கிட்டு இருக்கேன், 10 நிமிஷம் தேவனை துதிச்சுட்டே இருக்கேன், 1/4 மணி நேரம் தேவனை துதிச்சுட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் தான் பாஸ்டர்மாவே வந்து மைக் எடுக்கிறாங்க. அதெல்லாம் கிருபை. அல்லேலூயா. அப்படி என் சபையார் இருப்பதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றேன். அல்லேலூயா. பாருங்க, நல்லதானே இல்ல? அப்படி தேவன் வச்சிருக்கிறார் உங்களை. இப்ப சொல்றாங்க, உன்னுடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அறிக்கை பண்றது இருதயத்தின் ஆழத்துல கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை சொல்ற விஷயம். அல்லேலூயா. திரும்ப வாசிக்க கீழே. அடக்கம் பண்ணப்படுவேன். அடுத்த விஷயம், நீ எங்க செத்து போறியோ அங்கதான் நான் செத்து போவேன். அப்படின்னா என்ன, நான் நடுவுல ஓடியார மாட்டேன்னு அர்த்தம். நீ நம்பி என்ன நம்பலாம், நடுவுல நான் விட்டுட்டு ஓடி, நீ மரணமே அடைஞ்சிட்டா கூட, நீ வயசான ஆளு, நீங்க மரணமே அடைஞ்சிட்டா கூட நான் அந்த இடத்தை விட்டுட்டு ஓடி போக மாட்டேன். எப்படி நீ எனக்கு ஒரு இடத்தை நீ ஸ்தாபித்து கொடுத்தாயோ அதே இடத்துல இருப்பேன் அப்படின்னு உறுதி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. நான் அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். அல்லேலூயா. அதுல இன்னொரு ரகசியம் இருக்கு, என்ன தெரியுமா? நானும் உயிர் தெழுவேன். கையை தட்டி அது என்ன இருக்குங்க? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன சத்தம்? நானும் உயிர் தெழுவேன். யாருங்க? அவர் ரகசியத்தை அறிந்திருக்கிறார். அடக்கம் பண்ணப்பட்ட அத்தனை பேரும் ஒரு நாள் தேவனுடைய வருகை நாட்டுல உயிரோடு கூட எழுந்திருப்பாங்க. இது கட்டாயம் நடக்கும். மாமியாரே நீ மட்டும் எழுந்திருக்க மாட்ட, நானும் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. அதை அவங்க அறிந்திருக்கிறதுனால பேசுறாங்க. நானும் அங்க அடக்கம் பண்ணப்படுவேன். பிரித்தால் ஆணை இட்டாங்க. கர்த்தர் மேல் ஆணை. என்னவா? செவத்து காரியம் கர்த்தர் மேல ஆணை ப்ராமிஸ் பண்றாங்க. யார நம்புறாங்க? நகோமி கர்த்தரை நம்புறாங்க. கர்த்தர் மேலே ஆணையிடுறாங்க. மரணமே அல்லாமல் உன்னை என்னை எதுவும் பிரிக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாடல் அப்படியே மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உரிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்ன போன்னு சொல்லாதீங்க, ஆண்டவர்கிட்ட என்ன போன்னு சொல்லாங்க. ரெண்டாவது, நான் உங்க கூட தான் வருவேன். ஏசப்பா பார்த்து நீங்க சொல்லுவீங்க, நானும் உங்க கூட தான் வருவேன், நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் ஆண்டவரே, அது கட்டாயம் வருவேன். அப்புறம் தங்குவேன். ஏசப்பா எங்கெல்லாம் தங்குறாரோ அங்க நானும் தங்குவேன். என் மேய்ப்பர் எங்கே இருக்கிறார்? சுலுமத்தி தேடினாங்கல்ல, என் நேசர் எங்க இருக்கிறார் தேடின்னு வராங்க. வழியில கேட்கிறாங்க, எப்பா எங்க ஆடுகள்லாம் மேய்ச்சாங்களே, என் நேசர் எங்கப்பா இருக்கிறாரு? இந்த காலடிகளை பின் தொடர்ந்து போ. அல்லேலூயா. நானும் தங்குவேன், உன் கூடாரத்துல நானும் தங்குவேன். ஓ சேனல்லாம் ஏன் சேனம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அதெல்லாம் ஏன் சேனம். அல்லேலூயா. நீங்களாம் யாருடைய ஜனம் தான்? ஏன் ஜனம். அல்லேலூயா. நீங்க தான் எனக்கு அம்மா, நீங்க தான் எனக்கு அக்கா, நீங்க தான் எனக்கு தங்கச்சி, நீங்க தான் அண்ணன், நீங்க தான் தம்பி, நீங்க தான் என் பிள்ளைங்க, நீங்க தான் எனக்கு எல்லாமே. அல்லேலூயா. எங்களுக்கு வேற யாருங்க? நீங்க தான் என்னுடைய உறவு, குடும்பம். அப்படிதானே இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைங்க யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவருடைய ஜனம். என்னுடைய தேவன் உன்னுடைய தேவன். அப்பா நீங்க தான் என்னுடைய தேவன். அதையும் சொல்றோம், நான் அடக்கம் பண்ணப்படுவேன். எதனால? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அடக்கம் பண்ணப்படுவேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றாங்க, மரணமே அல்லாமல் உன்னை என்னை எதுவும் பிரிக்காதுன்னு நான் ப்ராமிஸ் பண்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இருக்கிற ஒரு ஒப்பந்தம் பாருங்க. அத ரூத் நகோமி கிட்ட போட்டுக்கிட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு தனிமை ஆயிட்டாங்க. தனிமையில நகோமி ஆண்டவரோடு கூட பேசிட்டு இருக்காங்க. நீ பெத்லகேம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெத்லகேமுக்கு பரப்பிட்டாங்க. பரப்பிட்டு உள்ள வரும் பொழுதே ஐ நகோமி வராங்க அப்படின்னு பேசுறாங்க. என்ன நகோமியை கூப்பிடாதீங்க, மாறால் கூப்பிடுங்க. எங்க ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, நெகட்டிவ் பேசுறாங்க பாருங்க. என்ன மாறால் கூப்பிடுங்க. என்ன கூப்பிட சொல்றாங்க அப்படின்னா கசப்பு. சர்வ வல்லவர் என் வாழ்க்கையில மிகுந்த கசப்பை உண்டாக்கினார் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் கசப்பு கொடுப்பாரா?
நீயும் நானும் கசப்ப சாப்பிடக்கூடாது என்பதற்காக கல்வாரி சிலுவையிலே காடிய ருசி பார்த்து என் கர்த்தருக்கு இவங்க ஒரு பேர் சொல்றாங்க, சர்வ வல்லவர் பார்த்து மிகுந்த கசப்பை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பிள்ளைகளை நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா தேவனை விசுவாசிக்கல, அதனால தேவன் பேர்ல அவ்வளவு பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு போயிடுச்சு. அதனால இவங்க தனிமையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. தனிமையில வாடுறாங்க, தனிமையில இருக்கிறாங்க, தனிமையில அழறாங்க. உள்ள வரும்பொழுது எல்லாம் அவங்களை ரிசீவ் பண்றாங்க, நல்ல விதமா ரிசீவ் பண்றாங்க. அந்த நல்ல விதமான ரிசீவங்க கூட அவங்க பெற்றுக்கொள்ளல பாருங்க. நல்ல விதமா கூப்பிடுறாங்க, வாங்க அப்படி கூப்பிடுறாங்க. ஒரு பாஸ்டமா சொன்னாங்க, லேட்டா வந்தாங்களா ஒருத்தவங்க, அவங்க வெளியே அப்படி வரும்பொழுது இப்பதான் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களா. என்னண்டாங்களா கோச்சிட்டு இவங்க ஏன் இந்த மாதிரி ஆயிட்டாங்க கேட்டதுக்கு தெரியல. 2 வாரம் 3 வாரம் அப்புறம் விசுவாசிக்கிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் வரேன், இப்பதான் வரீங்களான்னு நக்கலா கேட்குறாங்க. இவங்க இப்போ பாஸ்டம்மா போய் சாரி கேட்டாங்க. அம்மா நான் அந்த நோக்கத்தோடு கேட்கல, நான் இப்படி தான் கேட்டேன், உங்களுக்கு அப்படி தப்பாக புரிஞ்சிச்சு, அப்படி கேட்டிருந்தா நான் மன்னிச்சிருங்கம்மா. திரும்ப சபைக்கு வந்தாங்க. ஊழியக்காரங்க நிலைமை இப்படி இருக்குல்ல, யோசிச்சு பாருங்களேன். மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமைக்கு இன்னொரு ஊழியக்காரங்களை போய் பார்க்க போயிருந்தோம் கடந்த நாட்கள்ல. அவங்களுக்கு ஹார்ட்ல, நம்ம ஹார்ட் இருக்கு இல்லையா, இப்படிதான் இருக்கு ஹார்ட்னு வச்சுங்க. இந்த ஹார்ட்ல பாதி கருப்பாயிடுச்சு. ஹார்ட்ல என்ன ஆயிடுச்சா, பாதி கருப்பாயிடுச்சு. பாதி தான் நல்லா இயங்குதான். அந்த பாதி இருதயம் 30% துடிக்குது, 28% துடிக்குது. அவங்களுக்கு எவ்வளவு துடிக்குன்னா 60% துடிக்கணுமா மெடிக்கல் பிரகாரம். ஆனா 30% தான் துடிக்குதா, 30% தான் துடிக்குதா. ரத்தத்தை இழுத்து கொடுக்கறது 30% தான் துடிக்குதா. அதனால அவங்களால நார்மலா இருக்க முடியல, மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி, ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஆர்ச்சியோ பண்ண முடியாது, பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். நாங்கள் போய் பார்த்தோம். பார்த்துட்டு நிறைய டெஸ்டிமனிலாம் சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம், ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள், உங்களுக்கு ஏன் இப்படி வருது, என்ன ப்ரெஷர் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். ஃபாஸ்டால ஏதாவது ப்ரெஷரா? இல்லைம்மா. பிள்ளைங்களால? அதெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. சர்ச்சு கட்டினீங்களா அதனால ப்ரெஷர் ஆயிட்டீங்களா? இல்லைம்மா. வேற என்ன? பாஸ்டர் சொல்றாரு, கேளுங்க கேளுங்க. என்னன்னு கேட்டா, பிலீவர்ஸால ப்ரெஷர் ஆயிருக்காங்க. யாரால? விசுவாசிகளால ப்ரெஷர் ஆயிருக்காங்க. காரணம், மதிக்க மாட்டாங்களாம், ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்களாம், நேரப்பட திருச்சபைக்கு வர மாட்டாங்களாம். நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. இதை நான் 3 மட்டும் சொல்றேனே. மரியாதை கொடுக்க மாட்டாங்களாம், பாஸ்டமான்ற மரியாதை கொடுக்க மாட்டாங்களாம், ஸ்தோத்திரமே சொல்ல மாட்டாங்களாம், பார்த்தா நேரப்பட திருச்சபைக்குள்ள வர மாட்டாங்க. இதான் மெயின் சொல்றாங்க. இதனால அழுது இருக்காங்க தெய்வ சமூகத்துல, அடக்கி அடக்கி அழுது அழுது இருதயமே பாதி கருப்ப போயிடுச்சு. ஒரு பாஸ்டமா இருக்கு, எஸ்தர் ராஜாம்பன் அவங்க பேரு. யோசிச்சு பாருங்களேன். நான் அவங்ககிட்ட சொன்னேன், சில காரியங்களை சொல்லிட்டு தான் வந்தேன். ஆண்டவர் மேல பாரத்தை வைக்கணும் இல்லம்மா அப்படின்னா, இல்லம்மா எனக்கு பாரமா இருக்கு. பெரிய சபை கட்டியிருக்காங்க, ஆனா யாருக்காக சபைன்னு கேட்கிறாங்க? தேவனுக்காகவும் விசுவாசிகளுக்கு தானம்மா. அப்படின்னா நான் பிரஷர் ஆகக்கூடாதா? என் கர்த்தருக்காக ஆனாலும் போதுமா, போனாலும் போதுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னைக்கு நைட்டு ரொம்ப அழுது நான் ஜெபம் பண்ணேன். ப்ரெஷர் எல்லா ஊழியக்காரங்களுக்கு இருக்கு. நீங்க செய்யற சின்ன சின்ன தவறுகள் ஊழியக்காரங்களை அவ்வளோ பாதிக்குது. அவங்க தனிப்பட்ட ஜெபத்தை கூட அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணணும், தெரியுமா உங்களுக்கு? தனிப்பட்ட ரீதியில அவங்களுக்காக ஜெபிக்க முடியாம கூட அதை மாத்திரும். அப்படி ப்ரெஷர்ல இருப்பாங்க அவங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு குடும்பம், ஒரு வீடு இல்லை, உங்களுக்கு கொடுத்த பிள்ளைங்க. ஆனா ஊழியக்காரங்களுக்கு அப்படி இல்லை, பல குடும்பங்கள். நீங்க வந்திருக்கிறதானே கிட்டத்தட்ட நீங்க ஒருத்தரா எடுத்தா கூட 70-80 குடும்பங்கள் இல்ல, கிளை சபையில இருக்கிற குடும்பங்கள். அவ்வளவு பிள்ளைங்க, அவ்வளவு வாலிப பிள்ளைங்க, அவ்வளவு பெரியவங்க, அவ்வளவு வியாதிக்காரர்கள், அப்படிப்பட்டதான மனநிலையில் இருக்கிற பிள்ளைங்க இல்ல, நெகட்டிவா இருக்கிற பிள்ளைங்க, பாசிட்டிவா இருக்கிற, எப்படி எப்படியோ பார்ப்போம் எல்லாரையும். அப்ப எவ்வளவு பிரஷர் இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஜெபத்துல எவ்வளவு அழணும், ஜெபத்துல எவ்வளவு மன்றாடணும், ஜெபத்துல எவ்வளவு உட்கார்ந்து இருக்கணும், ஜெபத்துல எப்படி கர்த்தருடைய கரத்தை பிடிச்சுக்கிட்டு நாங்க கெஞ்ச வேண்டிய நிலையில இருக்கிறோம்ல. ஆண்டவரே நியாயம் தீர்த்துறாதீங்க ஐயா, சில பேருக்காக தெரியாம செய்யறாங்க, மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரே மனம் இறங்குங்கப்பா, அவதூறா பேசியிருக்காங்க, ஐயோ பாராட்டுங்க. ஆண்டவரே பிள்ளைங்க குடிக்கிறாங்க தான், கையை வச்சிடாதீங்க, எந்த ஆர்கன்ஸ்ல கையை வச்சிடாதீங்க.
திறப்புல நிக்கிறோம். ஆண்டவர் தப்பு தான் பண்றாங்க, தயவு பாராட்டுங்க. திறப்புல நிக்கிறோம். யாருக்காக? என் பிள்ளைங்களுக்காக. அல்லேலூயா. யாருக்காக? என் பிள்ளைங்களுக்காக. நீங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஊழியக்காரோட இருதயத்தை பாதிக்குதுன்றத நான் அம்மா பார்த்தப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவரே, இப்ப என் இருதயம் எப்படி இருக்குன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். இல்ல, என் இருதயம் எப்படி இருக்குன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். பாருங்க, அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபையை சுமக்கிற ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டு இல்ல, அழுதுகிட்டு இருக்காங்க. தனி அறையில அழறாங்க, தனி அறையில உங்களுக்காக புலம்புறாங்க. இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியாது. நீங்க அலட்சியப்படுத்துறதும், நீங்க அப்படியா இருக்கிறதும், ஆண்டவர் சமூகத்துல எப்படி இருக்கும்னு ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு நகோமி தேவன விசுவாசிகளை தனிமையாயிட்டாங்க. தனிமையாயி தேவ சமூகத்துல அழுதபடி தன் மருமகளை கூட்டிக்கிட்டு அங்க உள்ள கடந்து போறாங்க. மருமக அவங்கள தன் மாமியார தாயை போல அவ்வளவு நேசித்து பார்க்கிறாங்க. அவங்க தனிமையின் சூழ்நிலை மாற்றக்கூடிய ஒரு காரியம் அங்க இல்லவே இல்லையே அப்படிங்கிற நிலைக்கு கர்த்தர் அவங்களை கொண்டு வந்துட்டார். சிம்பிளா சொல்றேன், யோசேப்பு தனிமையான சூழ்நிலை தான். இல்ல, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, யாருமே கிடையாது. தனிமை தான். எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். எல்லாரும் வெறுத்த சூழ்நிலை தான். அப்படியே லைன் போடுமா, அப்படியே லைன் போடுங்க, இங்க போடுங்க. எல்லாரும் வெறுக்கப்பட்ட சூழ்நிலை தான். பாருங்க, எல்லாரும் வெறுத்துட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில, அப்படி ஒரு நிலைமையில யோசேப்பு தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை விடவே இல்லை. பாருங்க, விசுவாசத்தை விடவே இல்லை. அதனாலதான் துரத்தின சகோதரர்கள் அவனை தேடிக்கிட்டு இருந்தாங்க. நகோமி தேடி போனாங்க, இவனை தேடி வர செய்தார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர்களை நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்க தனிமை ஒரு பொருட்டு அல்ல தேவனுக்கு. உங்க தனிமையை மாற்ற ஒரு கூட்ட ஜனங்க உங்களை தேடி வருவதற்கு கர்த்தர் போதுமானவர். அக்கா இல்லைன்னா எவ்வளவு அக்காக்களை கற்றுக் கொடுத்துட்டாரு, தங்கச்சில எவ்வளவு தங்கச்சிங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். எனக்கு அண்ணன் தம்பிகளை அவ்வளவு அண்ணன் தம்பிகளை கற்றுக் கொடுத்துட்டார். என்னை தேடி வர செய்தார். அல்லேலூயா. என்னை தேடி வர செய்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு யோசேப்பை தேடி ஜனங்க வந்ததுக்கு காரணம் அவன் தேவன் பேர்ல வைத்திருந்த விசுவாசம். அண்ணெல்லாம் பயப்படுறான். அண்ணெல்லாம் என்ன சொல்லுவானோ, ஜெயில போட்டுருவானோ பயப்படுறான். ஏன்னா இவன் அதிகாரி, இவெல்லாம் வந்து நிக்கிறான் சாப்பாட்டுக்கு. அப்ப அவர் சொன்னாரு, பார்த்து பயப்படாதீங்கடா, உங்களுக்கு ஜீவ ரட்சணை உண்டாகும்படி கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு உன்னை கொண்டு வந்தார். யாரால சொல்ல முடியும்? யாரால சொல்ல முடியும்? டேய், உங்களால பட்ட பாடு கொஞ்சம் இல்லடா, நஞ்சம் இல்லடா. டேய், நான் இப்படிலாம் அவஸ்தப்பட்டேன், அப்படிலாம் அவன் ஷேர் பண்ணல. இல்லை, ஜெயில போட்டிருந்தானுங்கடா, ஷேர் பண்ணல. டேய், இந்த அம்மா பார்வனுடைய மனைவி என்னை எவ்வளவு உபதிரப்பட்டு சொல்லலை. டேய், நான் வீட்டு வேலை செஞ்சேன்னா சொல்லலை. டேய், நான் மரத்தை பொழந்தேன்டா சொல்லலை. டேய், நான் ஜெயில போயிட்டு கழித்துனேன்டா சொல்லலை. எதையும் ஷேர் பண்ணல. அவருடைய வழிகள் எல்லாம் மறைச்சுக்கிட்டா வாழ்வு மட்டும் கொடுத்தான். அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே வழிகள் எல்லாம் மறைச்சுக்கிட்டாரு, வாழ்க்கையை மட்டும் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? தலைக்கு மேல கையை தட்டி எத்தனை பேரால இதை நம்ப முடியுது உங்களுக்கு? இல்ல, வழிகள் எல்லாம் இயேசு சிலுவையில சுமந்துக்கிட்டாரு, வாழ்க்கையை மட்டும்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். உயிர் தெழுந்த போது என்னை சிலுவையில அரைஞ்சிங்களே, என்னை கை வலிச்சுது, கால் வலிச்சுது, என்னை சாட்டையால அடிச்சிங்களே, என் முகத்துல உமிழ்ந்தீங்களே, என்னை கன்னத்துல அரைஞ்சிங்களே, எனக்கு அவமானமா, இது எதையும் ஷேர் பண்ணலங்க. மரித்தேன், சதா காலமும் உயிருடன். எப்படிங்க, எப்படி பேச முடியல? திருப்பணி பாட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. அப்படி நல்லா வாங்க நேரம். எப்படி பேச முடியும்? இல்லை, யோசிச்சு பாருங்க. எப்படி பேச முடியும்? யோசிச்சு பாருங்களேன். இப்படி பேச முடியுமா? இப்படி பேச முடியுமா? இப்படி பேச முடியுமா? இல்லை, போதும் போதும் போதும். தேவ கிருபை, இதெல்லாம் தேவ கிருபை. கிறிஸ்துக்குள்ளாக ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒருத்தராலதான் வழிகளை மறைத்து கொண்டு வாழ்க்கையை பேச முடியும். கிறிஸ்துக்குள்ள நான்
இருக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், இயேசுதான் எனக்கு எல்லாம்னா என் வழியை நான் சொல்ல மாட்டேன், நான் வாழ்ந்திருப்பதை சொல்லுவேன். அல்லேலூயா. இல்ல இன்னொருத்தரை வலிக்க செய்யவும் மாட்டேன். நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கேன்னா இன்னொருத்தரை என்ன செய்ய மாட்டேன், வலிக்க செய்ய மாட்டேன். இன்னொருத்தரை அழ வைக்க மாட்டேன், இன்னொருத்தரை துன்பப்படுத்த மாட்டேன், இன்னொருத்தரை கஷ்டப்படுத்த மாட்டேன், இன்னொருத்தரை அவதூறா பேச மாட்டேன், இன்னொருத்தரை குறைவா மதிப்பிட்டே நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா கிறிஸ்துக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். நான் இயேசுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தா என் வாழ்க்கையினுடைய வளமான காரியத்தை அவங்க பார்த்து கிறிஸ்துக்குள்ள தானா வருவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் வேணும், கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மோசே எத்தேபே தேசத்துல தனியா தான் கிடந்தான். இங்கிருந்து ஓடிட்டா தனியா கிடக்குறான், யாருமே இல்லை. எத்தியோப்பிய ஸ்திரீ ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணி தனியா இருக்கிறான். ஆனா தேவன் அவனை சந்தித்தார். என்ன செஞ்சாரு? தனியா இருக்கும்போது உங்களை யார் சந்திச்சது? யார் சந்திச்சது? நல்லா யோசிச்சு பாருங்க. தனியா இருக்கும்போது வேற யாராவது சந்திச்சாங்களோ உங்களை? வந்து இயேசுவே சந்திச்சார். நீ அழுதுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அழாத இந்த 10,000 புடின்னு சொன்னானா? சாப்பிடாம கிடக்குறியே, இந்தா நான் உனக்கு வாழ்நாள்லாம் சோறு போடுவேன்னு சொன்னானா? எதா கொடுத்தானா? உன் சொந்தக்காரங்களே இருக்கட்டுமே, உனக்கு நெருங்கின சொந்தமா கூட இருக்கட்டும், ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுற, எந்த 1 லட்சம் வச்சுக்க கொடுத்தானா? இல்ல 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 இல்ல. எல்லா நேரத்திலும் உதவி செய்வது இயேசுதானே. எல்லா நேரத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா நேரத்திலும் அவர் மட்டும்தானே. அவன் ஆடு மேய்ச்சிட்டு காட்டுக்குள்ள தெரியுறான். மோசே பாலைவனத்திலே காட்டுக்குள்ளே தெரியுறான், பாலைவனத்தில் தெரியுறான். இல்ல தன்னந்தனி காட்டுக்குள்ள தனிமையில் நான் போகையில, தன்னந்தனி காட்டுக்குள்ள தனிமையில் நான் போகையில, என்னோடு கூட வரும் ரசம், என்னோடு கூட வரும் தெய்வமே, ரசமே ரசமே ரசமே, வாழ வழியில வழியோ தெரியல, வாழ வழியில வழியோ தெரியல, தங்கரமே என்னோட தங்க நீங்க வாங்க, தங்கரமே என்னோட தங்க நீங்க வாங்க, தங்கரமே என்னோட தங்க நீங்க வாங்க, தங்கரமே என்னோட தங்க நீங்க வாங்க. தனியா இருக்கிறீங்களா? அவர் உங்க கூட தங்க வருவார். அல்லேலூயா. வாழறதுக்கு வழியே நினைக்கிறீங்களா? அவர் வாழ்க்கையை தருகிற தெய்வம். ஆமென். உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் சீராக்கவும் நேராக்கவும் அவரால மட்டும்தான் கூடும். ஆமென். மோசே அழுதபடியே எத்தியோப்பியால 40 வருஷம் இருந்தான். சொந்த ஜனங்களை விட்டுட்டு, அம்மா விட்டுட்டு, அப்பாவை விட்டுட்டு, அண்ணன் தங்கச்சியை விட்டுட்டு, உறவுகளை விட்டுட்டு 40 வருஷம் தனிமையா அழுதுகிட்டு இருக்கான் எத்தியோப்பியா தேசத்துல. ஆண்டவரே எதுவரைக்கும் ஐயா, எதுவரைக்கும் ஐயா, எதுவரைக்கும் ஐயா கேட்டுட்டே இருக்கான். ஆண்டவர் ஒரு நாள் பேசினார். உச்சரி நடுவிலே மோசே கூட பேசினார். மோசே நீ போ, நீ போ, நான் உன் கூட வருவேன். நீ அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கூட்டிட்டு போ. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை மோசையை கர்த்தர் பார்க்கிறார். உங்களை யாரா பார்க்கிறாரு? மோசையா பார்க்க. நீ விடுதலை ஆயிட்ட, உன்னை கொண்டு ஒரு கூட்ட ஜனத்தை விடுதலை ஆகும். தனிமைதான், அழுகதான், யாரும் இல்லதான், உதவி செய்ய ஒருவரும் இல்லதான். ஆனா நமக்கு தேவன் இருக்கிறார் என்ற பெரிய விசுவாசம் உன் வாழ்க்கையே மாத்திரும். உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் கொடுத்துரும். அதை நினைச்சுக்குங்க. நான் விடுதலை ஆயிட்டேன், நான் சும்மா இருக்கிறது மோசையோட வாழ்க்கை கிடையாது. நான் விடுதலை ஆயிட்டேன், ஒரு கூட்ட ஜனத்தை விடுதலை ஆக்குவேன். அப்படிதான் மோசையோட தனிமையை போக்குனாரே. எத்தனையோ பேர் இன்னைக்கு தனியா அழுதுகிட்டு இருக்காங்களே, எத்தனை பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்களே, எத்தனை பேர் கடல்ல இருக்காங்களே, எத்தனை பேர் நாளைக்கு செத்துலாம் நினைக்கிறாங்களே. அவங்களுக்கு நீ போய் சத்தியத்தை சொன்னா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு உயிரோடு வாழ்ந்து உனக்கு ஆண்டவருக்கு மகிமை, உனக்கு சாட்சி இருக்கலாம்ல, இருக்கலாம்ல, இந்த காரியத்தை செய்யலாம் இல்ல. அப்ப எனக்கு கொடுத்த விடுதலை, எனக்கு கிடைச்ச விடுதலை என்னோடு போயிடக்கூடாது. எனக்கு கிடைச்ச விடுதலை 1000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு, கோடி பேர் கடந்து போகணும். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, இதுவரை நான் செய்யல, இனிமே செய்வேன். இதுவரை நான் செய்யல, இனிமே செய்வேன். என் தனிமை போயிடுச்சு,
இன்னொருத்தரை சந்திப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பாருங்களேன். ஆண்டவருடைய பிள்ளைங்களாம் அமைதியா இருக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைங்களால சும்மா இருக்க முடியாது. காரணம், நான் பெற்றுக்கொண்ட நன்மை இன்னொருத்தர் பெற்றுக்கொண்டு நினைப்ப நமக்கு பொறாம இருக்காது. நம்மளை விட இன்னொருத்தவங்க நல்லா வளர்ந்து கூட வந்துருவாங்க. அவங்கள பார்த்து நமக்கு என்ன வராது? பொறாம வராது. காரணம், கர்த்தருக்குள்ள வாழறோம். அதுதான் காரணம். நமக்குள்ள பொறாம வந்து நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க இல்ல. பொறாம இல்லாம வாழறதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். பாருங்களேன், அவன் யாருமே இல்லைன்னா கூட தேவன் அவனை தேவனே தேடி போய் ஜனங்களை தேடி போக செய்தார். என்ன செஞ்சிட்டார்? ஜனங்களை தேடி போக செய்தார். ஒரு விஷயம்தான், தேவன் உன்னோடு இருந்தா தேவைக்காக ஜனங்கள் உங்க இடத்துல வருவாங்க. தேவன் உங்க கூட இருந்தா யாரு? நீங்க தனியா கூட இருங்க, யாருமே இல்லாம கூட இருங்க, அவ்வளவு உறவுக்காரங்க சுத்தி இருக்கலாம், யாருமே விசாரிப்பட்டு கூட இருங்க, ஆனா உங்களை ஒரு கூட்டச்சனம் தேடி வரும். நிச்சயமாய் தேடி வரும். உங்களை ஒரு கூட்டச்சனம் உங்களை தேடி கட்டாயம் வரும். அல்லேலூயா. இல்ல அப்படின்னா இன்னொருத்தர் தேவை நிறைவேற்ற உங்களை அனுப்புவார். இன்னொருத்தர் தேவை நிறைவேற்ற உங்களை ஒண்ணு தேடி வரும், இல்லைன்னா நீங்க போவீங்க. அவங்கள பார்த்து நீங்க பேசுவீங்க. கஷ்டப்படுறீங்களா? 10 கிலோ அரிசி வாங்கி தரேன், கவலைப்படாத, யார்ட்டையும் சொல்லாது. அல்லேலூயா. கஷ்டப்படுறீங்களா? அவனுக்கு என்ன வேணும்? ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், யார்ட்டையும் சொல்லாத, ரகசியமா தந்துட்டு வந்துடுறேன். அல்லேலூயா. நம்ம செய்வோம் அந்த காரியத்தை. நம்ம தேடி போய் செய்வோம். இதுக்கு ஒரு தம்பட்டம் பொப்பட்டம் அதெல்லாம் தேவை கிடையாது. நார்மலாவே நாமே தேடி போய் இந்த காரியத்தை செய்ய ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை தேவன் உங்களோடு இருந்தா தேவன் திரும்ப அழைத்து மன்னித்து ஆசீர்வதிப்பார். எங்க ரொம்ப தூரம் போயிருக்கலாம் தேவனை விட்டுட்டு, ஆனா திரும்ப அழைக்கிறார். அல்லேலூயா. மோசே மாதிரி இல்ல, ரொம்ப தூரம் ஓடி இருக்கலாம், ஆனா திரும்ப அழைத்து மன்னித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த 3 கேட்டகரியில நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன சொன்ன? தேவைக்காக ஜனங்க உங்ககிட்ட வருவாங்க. முதல்ல என்ன சொன்ன? தேவைக்காக ஜனங்க உங்ககிட்ட வருவாங்க முதல்ல. ரெண்டாவது, நீங்க ஜனங்களை தேடி போவீங்க. ஒருவேளை நீங்க எல்லாம் 2 கேட்டகரியில இல்ல, நான் தேவனையே விட்டு தூரமா இருக்கிறேன் அப்படின்னா தேவன் திரும்ப அழைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதுல எந்த கேட்டகரியில நீங்க இருக்கீங்கன்னு உங்களை யோசிச்சீங்க. நான் எந்த கேட்டகரியில இருக்கேன், எந்த நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க யோசிங்க. நீங்க செவிக்க போறீங்க, அதுல இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். ஆமென். நகோமி மாதிரி தெய்வ சமூகத்தை தேடி வந்த தெய்வ பிள்ளையை உங்க வாழ்க்கையுடைய தனிமையை மாற்ற அவர் ஆசைப்படுறார். உங்களுக்கான ஒரு கூட்டச்சனம் உங்களை தேடி வரலாம், இல்ல ஒரு கூட்டச்சனத்தை நீங்களும் தேடி போகலாம். இல்ல, இந்த 2 விஷயம் கட்டாயம் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். அது கட்டாயம் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில இந்த 2ல 1 கட்டாயம் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சமூகத்துக்கு வந்திருக்க நகோமிக்களே, ரூத்துகளே, யோசேப்பே, மோசேயே, உங்களை கர்த்தர் இப்படியாய் அழைக்கிறார்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா இந்த காரியத்தெல்லாம் உங்களுக்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறார் பாருங்க. அதனால இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசி இருக்கிறார். முழங்கால் போடுங்க. நீங்க சொன்ன கேட்டகரியில நான் எதுல இருக்கிறேன்? அப்பா, நான் இப்படிப்பட்ட கேட்டகரியில இருக்கேனா? ஒரு கூட்டச்சனம் என்ன தேடி வருமா, இல்ல நான் தேடி போகணுமா? இல்லைன்னா ஆண்டவரே நான் பின்மாற்றத்துல இருக்கிறேன்னா என்னை நீங்க ஆசீர்வதிச்சு திரும்ப அழைச்சிப்பீங்களா அப்படின்னு கண்ணை மூடி ஆண்டவரை கேளுங்க. கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. புதுசா பழசா அந்தவங்க எல்லாம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுவா. கண்ணை மூடி ஆண்டுட்டு சொல்லுங்க, அப்பா உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், ப்ளீஸ்